சோட்டிலமாடே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி வந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். சமீபத்துல JP நட்டா அவர்கள் சென்னை வந்திருந்தாரு. தருமபுர ஆதீனம் நடத்தின அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டுக்காக சென்னை வந்திருந்தாரு. மாநாட்டிற்கு முன்பாக SRM பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. பாஜகவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள், சென்னை மற்றும் விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது தகவல். அந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல நட்டா வந்திருக்கார். குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கோர் கமிட்டி மீட்டிங்ல தமிழகத்துடைய மேற்பார்வையாளர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இப்போ வந்து சென்ட்ரல்ல இருந்தே வந்து நட்டாவே வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக கூட்டணியை பத்தி தான் விவாதிச்சிருப்பாங்க. ADMK-வோட கூட்டணி வந்தாச்சு, அதை பத்தி தான் விவாதிச்சிருப்பாங்க. அந்த விவரங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? கோர் கமிட்டி மீட்டிங்ல நத்தா கலந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நத்தா கோசரம் இந்த மீட்டிங் நடத்தப்படல. கோர் கமிட்டி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணதே நட்டா நான் வந்து பேசுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆக்சுவலா நட்டா சென்னைக்கு வந்தது தங்க கோயில், வெள்ளூர்ல இருக்கிற பொற்கோயில், அதுக்கு போறதுக்கும் SRM அந்த சைவ சித்தாந்த மாநாடு கலந்து வந்தார். சரி, வந்தமேன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் SRM ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணார். அதில் முக்கிய தலைவர்கள், கோர் கமிட்டி மெம்பர்ஸு எல்லாரும் கூப்பிட்டு பேசினாங்க. அப்படிதான் ஒரு மேக்ஸிமம் 15 நிமிஷம் கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். 15-20 நிமிஷம் மேலே இல்லையாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டாருன்னா ஒரு டைட் ஷெட்யூலில் வந்தது. ஆக்சுவலாக அவர் வந்து எல்லாத்தையும் டாட்டா பை சீரியஸ் சொல்லிட்டு போயிட்டாராம். ஏன்னா இதான் நான் கட்சி தலைவராக வருது, கூடிய விரைவில் கட்சி புதிய தலைமை ஏற்படப்படும், நீங்கள் இத்தனை நாள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணதான் ரொம்ப நன்றி, உங்கள் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷம். எனக்கு தமிழ்நாடு எப்பவுமே என் மனசில் இருக்கும். நான் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருப்பேன், பட் கட்சி தலைவராக வருது தான் மேபி கடைசி தலைவராக இருக்கலாம். ஸோ நான் மந்திரியாக வருவேன் தமிழ்நாடு. எப்போ நீங்கள் டெல்லிக்கு வந்து என்னை வந்து பார்க்கலாம், ஆனால் நம்ம இன்ட்ராக்ஷன் உறவு வந்து அதிகமாக குறையாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக பேசிட்டு போயிருக்காரு. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, சில முக்கியமான இந்த கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை வந்திருக்கு. அப்போ JP நட்டா சொன்னாலும் நம்ம வந்து கூட்டணி கஷ்டப்பட்டு அமைச்சிருக்கோம், எக்காரணத்துக்கு ஒன்று கூட்டணி செய்கிற மாதிரி யாரும் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. ஒரு மைல்டு வார்னிங்காகவே சொன்னாராம். நீங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசுகிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ பொதுவெளியில் பண்ணுறது முதல்ல சொல்லிட்டு வரோம், அது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சியை பற்றியோ ADMK பற்றியோ எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படி தான் பிரச்சனை வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் டீல் பண்ணிக்கணும், நீங்கள் டைரெக்டாக பேசக்கூடாது, அவங்க கூடயும் பேசக்கூடாது. மீடியாவில் பர்டிகுலர்லி சோஷியல் மீடியாவில் எந்த விதமான டிஸ்கஷனும் டிபேட்டும் பெருந்தலைவர்களோ 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணக்கூடாது. தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதி காக்கணும். உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க, DMK வேணுட்டே ப்ரொவோக் பண்ணுவாங்க, ப்ரொவோக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாராம். இப்போ வந்து அண்ணாமலை வந்து இல்லாததுனால நமக்கு எந்த விதமான ஒரு சின்ன ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அந்த தேவையை நீக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் பாடுபடணும்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு சின்ன ஸ்லைட் ஒரு ஃபால் இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்கு நம்பி வர ஒரு க்ரஷ், ஒரு க்ரௌடு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி எல்லாருமே கட்சி தலைமையும் ஃபீல் பண்ணி, டெல்லியும் ஃபீல் பண்ணி, இவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவரோட ஆதரவாளர் இவர் என்ன பண்ணுவார், நீங்கள் அவரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லப்பட்டதான். சேஃப் சீட் வேணும்னு நீங்கள் போய் ADMK கிட்ட கேட்காதீங்க. எனக்கு சில தகவல்லாம் வந்திருக்கு. இப்போயே நீங்கள் வந்து ADMK பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்க. ஐ மீன் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னு பேர் சொல்ல, சில தலைவர்கள் அதிமுகவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க சில தலைவர்கள்லாம் போய் எனக்கு இந்த சீட் கொடுங்க அப்படின்னு துண்டு போட்டு வைக்கிறீங்க, அது தப்பு. அந்த மாதிரி துண்டு போட்டு வைக்காதீங்க. இப்பதான் சார் கூட்டணி உருவாகி இருக்கு, சீட் ஷேரிங் கூட நடக்கல, அதுக்கு முன்னாடியே துண்டு போட்டாங்களா, இந்த சீட் எனக்கு கொடுங்க, விட்டு கொடுங்க, ADMK கிட்ட போய் இந்த சீட் எனக்கு விட்டு கொடுங்க, நான் ஜெயிக்கிறேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு போட நியூஸ் எல்லாம் டெல்லி காது போயிடுச்சு. டெல்லி சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வீக்னஸ் ஆகிடும், நம்ம பக்கம் வந்து வீக் ஆகிடும், அது பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதிகமான MLA வரணும்னு எங்கள் ஆசை, உங்கள் ஆசையோட எங்களுக்கு ஆசை இருக்குது. ஆகவே தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து டைரக்ட் டீலிங் எதுவும் வச்சுக்காதீங்க. இது வந்தால் கட்சி தலைமை வழியாக போட்டோம். அப்புறம் கட்சி தலைமை என்ன பண்ண போது சொன்னாங்க, ஒரு எந்தெந்த தொகுதியில் போட்டி போட போதோ அந்த தொகுதியில் 3 கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு டெல்லிக்கு லிஸ்ட் அனுப்புவோம். டெல்லி தான் ஃபைனல் முடிவு எடுக்கப்படும். நீங்கள் தமிழ்நாட்டில் முடிவு எடுக்க முடியாது யார் கேண்டிடேட்னு. சஜஸ்ட் பண்ணலாம், மாநில தலைவரோ அப்புறம் வந்து அமைப்பு செயலாளரோ மூத்த தலைவர்களோ ரெக்கமெண்ட்லாம். அது எல்லா விதமான எல்லா ஃபேக்டர் அதில் வரும். கேஷ் ஃபேக்டர், மணி ஃபேக்டர், இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர். அவர் கட்சிக்கு என்ன பண்ணியிருக்கார், அதே ஒரு வார்த்தை சொன்னாலும், கட்சிக்கு உழைத்தவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட மாட்டோம்.
அந்த கேரண்டி கொடுக்குறேன். நட்டா சொன்னாராம், கட்சிக்கு உழைத்த எத்தனை எல்லா யார் யார் உழைச்சிங்களோ அவங்களெல்லாம் நம்ம கௌரவிக்கிறது நம்ம கடமை. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, கட்சிக்கு உழைச்சமே நமக்கு சீட் இல்லாமல் போயிடுமேன்னு கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி வெறுமை சீட் மட்டும் பட போகிறதில்ல, இந்த வாட்டி ஜெயிக்கவும் போகிறீங்க. போன தடவை வெறுமை சீட் வாங்கி வெறும் எலெக்ஷன் தேர்தல்னு போயிட்டீங்க. இந்த வாட்டி அப்படி இல்லை, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க போகிறோம். டிஎம்கே வீட்டு அனுப்பணும். உங்களோட முதல் எதிரி டிஎம்கேங்கிறத மறந்துடாதீங்க. டிஎம்கே அட்டாக் மட்டும் பண்ணுங்க, வேற எந்த சோஷியல் மீடியாவில் எந்த இதுவும் வேண்டாம். அட்டாக் ஆன் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா, எந்த நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேணான்னு சொல்லல. ஏடிஎம்கேவோட ஒரு நட்பாக இருங்க, பேசுங்க, அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிங்க, 2 பேர் நல்ல உறவு வச்சுக்கோங்க. ஆனால் சீட் ஷேரிங் பற்றியும் இந்த சீட் அந்த சீட் கொடுக்கறத பற்றியும் எந்த முடிவு எடுக்க வேணாம். எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணுறது வந்து நயினார் நாகேந்திரனா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மீதி லெவலில் மீட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக ஒரு ஜூனியர் ஒரு செக்ரட்டரி போய் நேராக எடப்பாடி பார்க்கக்கூடாது. அந்த ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணோம். இனிமேல் கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறோம் டெல்லி. ஏன்னா ஆளுக்கால் நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வரீங்க. எடப்பாடி பார்க்கறதா நயினார் இல்லை எச் ராஜா அந்த மாதிரி முக்கியமான பெருந்தலைவர் தான் பார்க்க முடியும். மீதி தலைவரால் நீங்கள் வந்து தலைவரோட நீங்கள் அதுக்குன்னு வந்து சண்டை போட சொல்ல, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வியூகம் அமைங்க. போராட்டம் பண்ணுறீங்களா, ஏடிஎம்கே கூப்பிடுங்க. இப்போ மயிலாப்பூரில் போராட்டம் பண்ணுறீங்களா, மயிலாப்பூர் ஏடிஎம்கே கொடுங்க. தண்டையார்பேட்டில் பண்ணுறீங்களா, அந்த லோக்கல் ஆளை கூப்பிடுங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம ஒற்றுமையை காட்டணும். இன்னும் கூட வந்து பாஜக அதிமுக கூட்டணி நிலைக்குமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது சொன்னா அந்த பாயிண்ட் சொன்னாராம். இன்னும் கூட அந்த கேள்வி எழுந்து வருது. அந்த கேள்வி எழாமல் தடுக்கிறது உங்க கையில இருக்கு. அதாவது நட்டா வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுக்காக தான் அந்த கோர் கமிட்டி மீட்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டாரோ சார்? கோர் கமிட்டி மீட்டிங் ஆக்சுவலா இவருக்கும் நட்டாகோசரம் போடல. கோர் கமிட்டி மீட்டிங் வென்யூ மட்டும் மாத்தினாங்க. ஏன்னா அவருக்கு எது தோதா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம் ஹோட்டல்ல வச்சாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் தான். அது சும்மா பிரேக்ஃபாஸ்ட் ஹலோ சொல்லிட்டு பேசிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து பை பை சொல்ற மீட்டிங். விடைபெறுகிறார் நட்டா, அதான் மேட்டர். சரி வந்தது வந்து ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு போலாமே. எல்லாம் இண்டிவிஜுவலா எல்லாரும் தேங்க் பண்ணாராம். அத்தனை பேரும் தேங்க் பண்ணி நன்றி தெரிவித்து ரொம்ப கரிசனமா எல்லார்ட்டும் இருந்து ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சிகரமா விடை பெற்றார். அடுத்த தடவை நான் வந்தா கூட தமிழ்நாட்டுக்கு வருவேன். ஆனால் மந்திரியா தான் வருவேன், கட்சி தலைவர் வர முடியாது. அதில் கட்சியை நல்லா வளர்த்த வேண்டியது உங்க கடமை இருக்கு. நீங்க இவ்வளவோ நல்லா பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ஆறுதலாக சில வார்த்தைகள், ஆதரவாக சில வார்த்தைகள் நல்லபடியா சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி பேசினான்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே சார். கடந்த வாரம் பாஜகவுடைய மாநில தலைவர் திருமிகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு போனார். ஒரு 2 நாள் பயணம். அதுவும் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல டெல்லிக்கு போனாரு. முதல்ல உள்துறை அமைச்சரை பார்த்தாரு, அதுக்கப்புறம் வந்து பிரதமரை பார்த்தாரு. அதை பத்தி எல்லாம் திடீர் பயணமாக தான் அந்த டெல்லி பயணம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்க என்ன சார் 2 நாள் டெல்லி பயணம், அடுத்தடுத்து பிஜேபி நம்பர் 1 நம்பர் 2 பார்த்திருக்காரு. என்ன சார் சொல்லி அமைச்சிருக்காங்க? இல்லை, இது வந்து பிஎம் எப்போ டைம் தராரோ அப்போ தான் வந்து நயினார் பார்க்க முடியும். பிஎம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, டைமே இல்லை அவருக்கு. ஏதோ இடையில வந்து நயினார் பார்க்கணும், தமிழ்நாட்டில் புதிய தலைவர் அப்படிங்கிறதுனால ஒரு ஷார்ட் ஒரு டைம்ல பஹல்காம் தாக்குதலுக்காக தினமும் கேபினெட் மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் தூங்குறது டெய்லி 1 மணி ஆகுதான். காலை 4 மணிக்கு எழுந்திருக்காரு, 1 மணி வரைக்கும் மீட்டிங் போறாரு. ஏர் சீஃப் மார்ஷல், நேவல் ஹெட்டு, ஆர்மி ஹெட் எல்லாம் தனியாக பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம். இவர் வந்து முதல்ல இவர் போனாரா நட்டா பிரைம் மினிஸ்டரை பார்க்க. பிரைம் மினிஸ்டர் ரொம்ப வாழ்த்தெல்லாம் தெரிவித்து நல்லா பண்ணுங்க, சிறப்பாக பண்ணுங்க, நம்ம கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் பழுத்த அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி வேற. உங்களுக்கு திராவிட கலாச்சாரம் எங்களோட ஜாஸ்தி தெரியும், எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒன் ஆஃப் த பேட்டில் பிகாஸ் உங்களுக்கு அவங்களோட கல்ச்சர் தெரியும், எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க அங்கேயே அதை ஊறி வளர்ந்தவங்க. ஏடிஎம்கே வந்ததுனால உங்களுக்கு ஏடிஎம்கேவோட கூட எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும், டிஎம்கே எப்படி அடிக்கணும்னு தெரியும். நல்லா பண்ணுங்க. ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் பார்த்து, அண்ணாமலை ஃபேக்டர் மட்டும் பார்த்துக்கங்க. அவரோட தொண்டர்கள்லாம் மன சோர்வு அடையக்கூடாது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. மற்றபடி வேற ஒன்று நல்லா நீங்கள் உங்கள் மேலே ஃபுல் நம்பிக்கை இருக்குது. உங்கள் பேர் வந்து நாங்கள் தான் டிக் பண்ணோம் டெல்லியிலேருந்து. அது எங்களுக்கு உடன்பாடு தான் நீங்கள் வந்தது. அது ஒன்றும் நாங்கள் 2ஆம் கட்டமாக ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி தப்பாக நினைக்காதீங்க. யூஆர் அவர் சாய்ஸ். ஏன்னா டேர்ம் முடிஞ்சு போச்சு, அண்ணாமலை போயிட்டார். பட் அண்ணாமலையோட அந்த ஆதரவாளர்லாம் உங்கள் கூட இருக்க மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு மோடி சொன்னாராம். அமித்ஷாவும் கிட்டத்தட்ட இதே டோன்ல பேசுறாரு. டிஎம்கே எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வழி பண்ணுங்க, இனிமேல் டிஎம்கே இருக்கக்கூடாது. அதுக்கு அது நயினார் சொன்னார், எங்க சைட்லேருந்து எல்லாம் பண்றேங்க, உங்க சைட்லேருந்து அப்படின்னு இழுத்தாராம். உங்க எங்க சைட்லேருந்து எல்லாம் நடக்கும், வெயிட் பண்ணுங்க. ஒரே நாள்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ரெய்ட் அனுப்ப போறாங்களா? அது என்ன ரெய்ட் பண்ண போறாங்களா, கைது பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு நயினார் சொன்னார், எங்க சைட்லேருந்து எல்லாம் பண்றேங்க, உங்க சைட்லேருந்து இழுத்ததுக்கு சொன்னாராம். என் சைட்லேருந்து நாங்கள் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு உதவிறதுக்கு எல்லாம் பண்ணி தரோம். நீங்கள் வெறுமனை நீங்கள் வந்து நம்பி இது பண்ண வேண்டாம், டெஃபினட்டாக நடக்கும். பட் நீங்கள் கட்சியை நல்ல பலப்படுத்துங்க.
ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க. அண்ணாமலை 3 வருஷத்துல பண்ணதை நீங்க வந்து நீங்க ஆரம்பிச்சு அதை கண்டினியூ பண்ணுங்க, அந்த குட் ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான சம்பிரதாயமான மீட்டிங் பெருசா ஒன்றும் பேசுன்னு கேள்விப்பட்டோம். ஓகே சார். அதே போல ஷீட் ஷேரிங் பத்தி நிச்சயம் ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்க. அதிமுக கிட்ட பாஜகவில் செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னைக்கு இந்த சீட்டை கொடுங்க, அந்த சீட்டை கொடுங்கிறதுக்கான நெகோசியேஷன்ஸை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன சார் இப்பவே ஷீட் ஷேரிங் எல்லாம் ரொம்ப தீவிரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? சீட் ஷேரிங் ஆரம்பிக்கல, கூட்டணின்னு வந்தா அடுத்தது சீட் ஷேரிங் தானே. ஆமா, அதாவது வந்து கூட்டணி உருவாயிடுச்சு. கூட்டணி உருவாச்சு. இப்போ கூட்டணி இப்போ வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி இப்போ பேசியாச்சு, அடுத்து சீட் ஷேரிங் தான். ஆனால் சீட் ஷேரிங் அஃபிஷியலாக ஒன்றும் ஆரம்பிக்கல. இன்னும் அன்அஃபிஷியலாக பேசும்போது கேட்டாங்களாம் எவ்வளோ வேணும்னு கேட்டது, பாதிக்கு பாதினாங்க அமித்ஷா. எடப்பாடி அதெல்லாம் முடியாது, பாதிக்கு பாதியெல்லாம் முடியாதுங்கன்னாங்களாம். எனக்கு கிடைத்த தகவலின்படி பாஜக கூட்டணி என்டிஏ அதிமுக இல்லாம 100 வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாதி இருந்தா கூட 234ல 100 வரைக்கும் கேட்க வாய்ப்பு உண்டு. 134 அவங்களுக்கு கொடுத்துட்டு, இன்க்ளூடிங் எல்லாம் உதிரி கட்சிங்க, அந்த அவங்களோட என்டிஏ பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து, இன்க்ளூடிங் பிஎம்கே. ஆனா பிஎம்கே இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட்லயே இருக்கிறதுனால பிஎம்கேக்கு பதிலாக வேற யாரை உள்ள கொண்டு வரலான்னு ஐடியாவில் இருக்கு. இந்த 134 எதுக்கு ஐடியா வச்சிருக்காங்கன்னா, பஃபர்னு ஒன்று உண்டு. சீமானோ விஜயம் வந்துட்டாங்கன்னா அப்போ சீட் அதிகமாயிடும், கண்டிப்பா அதிகமாயிடும். யார் வர போறான்னு தெரியல, சீமான் வர போறாரா விஜய் வர போறாரு சார். சீமானும் விஜய் வருவாங்க கண்டிப்பா. நீங்க வேணா பாருங்க, 2 பேர்ல ஒருத்தர் வராரா இல்லையா பாருங்க. நீங்க 8 மாதம் கழிச்சு சொல்ல போறீங்க. சார் சீமான் வந்து பாஜகவை வந்து மனித குலத்தின் விரோதிங்கிறாரு. நான் வந்து தனித்து போட்டி போடுவதன் காரணமாக தான் நான் வந்து குறுகிய காலத்துல 8% ஓட்டு வந்திருக்கேங்கிறாரு. விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாரு. 2 பேருமே பாஜக எதிர்ப்புல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்க. 2 பேரும் எப்படி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு வருவாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் சார். இதை விட மோசமா திட்டினவங்களாம் கூட்டணி அமைக்கலையா? பேர் சொல்ல விரும்பல. திமுக இதை விட மோசமா பண்டாரம் பரதேசி கட்சியோட கலைஞர் வந்து கூட்டணி வச்சாரு. இதுக்கு பேர் வந்து ரிட்டாரிக்னு பேர். பொதுவெளியில் கூடப்படுவையால் அத்தனை உண்மைன்னு எடுத்துட்டீங்கன்னா அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். மறப்போம் மன்னிப்போம் இதயங்கள் கணித்தன, இதுதான் நம்ம வாழுதி, நம்ம பிலாசபி. நாளைக்கே திரும்ப வந்து அங்க போறாரு வச்சுங்க விஜய்கிட்ட, கூட்டணி வராது. எப்படி சார் விஜய்கிட்ட திரும்ப போவாரு? ஏன் விஜய்கிட்ட எப்படி திரும்ப போவாரு? விஜய் வந்து அன்டெஸ்டட் சார். நேத்து தான் சார் கட்சி அன்டெஸ்டட் விடுங்க. அவர் வர கிரௌட பாத்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்டே சொல்லுதான் 5% வரும்னு. ஒண்ணும் இல்ல சார். வடிவேலு 2011 பிரச்சாரம் பண்ணால வடிவேலுக்கு கூடாத கூட்டமா? வடிவேலு கட்சி தலைவர் இல்ல, வடிவேலுடைய பிரச்சாரம் போனாரு சார். இங்க அப்படி இல்ல. நீ வடிவேலு விஜய் கம்பேரே பண்ண முடியாது. வடிவேலு ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கு போனார், இது விஜய் கட்சி தலைவரா போறார். அங்கதான் டிஃபரெண்ட், 2 டிஃபரெண்ட் இருக்கு சார். கட்சி தலைவரா நடிகர் சார், கட்சி தலைவரா இருக்காரு, போவாங்க ஓட்டா மாறுவாங்கிறது ஒரு விஜயோட ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஊராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, உங்களுக்கு தெரியாது சார். லோக்கல் அதே நேரத்துல விஜய் ஒண்ணும் இல்ல, நீங்க இருக்கக்கூடிய வந்து கற்பகம் அவனியில தானே சார் நீங்க இருக்கீங்க. உங்க வந்து பல பேரை தெரியும். நீங்களே வந்து வார்டு கவுன்சிலருக்கு நின்னா கூட உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சார். அது மாதிரியான லோக்கல் செல்வாக்கு சார். அதை வச்சுக்கிட்டு நாம வந்து என்ன சார் எம்எல்ஏவா சார் ஆக முடியும்? இல்ல, அந்த லோக்கல் செல்வாக்குங்கிறது இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு எம்எல்ஏ சீட் வரைக்கும் போகலாம். நான் என்ன சொல்ல வரேன், விஜய் வந்து அன்டெஸ்டட் ஒத்துக்கிறேன், அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது ஒத்துக்கிறேன். அவரால் கண்டிப்பா முதலமைச்சர் ஆக முடியாது, துணை முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த தேர்தல் 26 தேர்தல் பின்னாடி பத்தி நான் பேசல. சரி, அப்புறம் களங்கள் மாறலாம். இப்ப இருக்கிற இதுல அவர் ஏதாவது ஒரு கூட்டணியோட போனாதான் அவரால் கணிசமா ஒரு 20-30 சீட் பிடிக்க முடியும்னா அதுக்கு என்டிஏ தான் முடியும். டிஎம்கே முடியாது. டிஎம்கேக்குள்ள போக முடியாத காரியம். அவருக்கு அட்வைஸ் பண்ற பிரசாந்த் கிஷோர் மோடிக்கு க்ளோஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். 2 பேருக்கு லிங்க் அவர் தான் தெரியும். பிரசாந்த் கிஷோர் வழியா இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா விஜய் மதிக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள்ல வந்து பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஆட்கள். பிரசாந்த் கிஷோர் மோடியோட நண்பர், மோடியோட ஃப்ரெண்டு. இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சா கூட பெருசா அளவுக்கு மோடி ஒன்று எதிர்க்கிற மாதிரி எனக்கு தெரியல. மோடி எதிர்ப்பாளர் இல்லை, லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுவார் அவங்க ஊர்ல, பீகார்ல. ஆகவே பிரசாந்த் கிஷோர் வழியா விஜயை மடக்கி போட்டு உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா நடக்கலாம். அது நடக்குமா நடக்காதுன்னு அது உறுதிட்டு சொல்ல முடியாது. இஃப் அண்ட் பட் கொண்டு வந்துட்டாங்கன்னா சீட் அதிகமா தேவைப்படும். அதனாலதான் 100ல நிக்கிறாங்க அவங்க. 100ல வந்து விஜய் வந்தாலும் 30 தான் கொடுக்கணும் இல்லையா? இவங்க ஒரு 40 போட்டி போட்டு மீன் 30 மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா?
அந்த கால்குலேட்டர்ல கனெக்ட் பண்றாங்க. பாமக வருவாங்களே, பாமக 10 பாமக சீட்டு வந்தாங்கன்னா விஜயை விட அதிகமால ஐயா கேட்பாரு, டாக்டர் ஐயா கேட்பாரு. கேட்பாரு. பட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பாமக வந்து இல்ல முடியாதுன்னு சொன்னா டிஎம்கே பக்கம் போக முடியும், தனித்தனியா போட்டி போடணும். பாமக வந்து ஒரு கார்னர்ல மாட்டிக்கும். என்ன காரணம்? இவ்வளவுதான் 10 தான் கொடுப்பேன்னு சொல்ற ஒரு பேச்சு கொடுப்ப சொல்ல வச்சுங்க. என்ன அடுத்த சாய்ஸ் என்ன இருக்கு டாக்டர் ஐயாக்கு? டிஎம்கே பக்கம் போவாரா, அதுவும் க்ளோஸ்டு. தனியா போட்டி போடுறா, அதுவும் க்ளோஸ்டு. சீமானோட போவாரா, அதுவும் க்ளோஸ்டு. வேற என்ன அணி இருக்கு அவர்கிட்ட? திமுக சொல்லிட்டாங்க, பாமகக்கு எங்க கூட்டணி நட இல்லைன்னு போன வாரம் சிஎம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாரு. சொல்லியாச்சு. அப்ப டிஎம்கேவும் அவுட்டு. ஸோ என்ன கொடுக்கலாம் அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். அது ஒரே ஒரு கண்டிஷன் கேட்பாரு, என் சார், பையனுக்கு ராஜ்யசபா கேட்பாரு. டாக்டர் ஐயா அரசியல் சீனியர் சார். விஜய் கட்சியை விட கம்மியான சீட்டுக்கு எப்படி டாக்டர் ஐயா போவாருன்னு நான் கேட்கிறேன். பாமக என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 எல்லைக்குள்ள இருக்கிற சுருங்கிய ஒரு கட்சி சார். ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஓட் பேங்க்ங்கிறது ஒரு பெரிய ஓட் பேங்க் சார். ஓட் பேங்க், 1 இயர் ஓட் பேங்க். பாமக இல்லாம வட தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது சார். 1 இயர் ஓட் பேங்க் இருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆமா. அப்படின்னா போன தடவை ஏன் ஒரு பிஜேபி ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியல? நீங்க சொல்றது கரெக்டா இருந்ததுன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா பிஜேபி ஏன் ஜெயிக்க முடியல? ஜெயிச்சிருக்கலாமே. நீங்க சொல்ற சேஃப் சீட் ஆஃப் பிஎம்கேலயே பிஜேபியால ஏன் ஜெயிக்க முடியாம போச்சு? ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆலையா, இல்ல அவங்களுக்கு வந்து பிடிக்கலையா பிஜேபி அலையன்ஸ்? தெரியாது, எவ்வளவு ஃபேக்டர் இருக்கலாம். ஆகவே இப்ப அது அது அப்புறம் முட்டிப்பாங்க. இப்ப விஜய் உள்ள வந்துட்டாருன்னா ராமதாஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்கும். எல்லாம் கடந்து தான் போனோம். என்னோட கருத்து என்னன்னா, விஜயோ சீமானோ யாருன்னு தெரியாது, ஒருத்தர் என்டிஏக்குள்ள வரதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த கணக்கை மைண்ட்ல வச்சிருந்தா பாஜக சொல்லித்தான் 100 குறையாம எங்களுக்கு கொடுங்க. நேரில் எனக்கு பேசியமைக்கு நன்றி. நன்றி.